Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நாம யூகத்தின் அடிப்படையில் சொல்றோம். குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மார்க்கு எந்த ஐட்டம் போது எவ்வளவு ஆஃப் டேக் பண்றாங்க, அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா, டாஸ்மார்க்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்றதை யாரு செக் பண்ணாங்க, குவாலிட்டி சரியா இருக்கு, அது யாருமே பாக்குறது இல்லை. தர்மத்துக்கு விற்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் மக்களை குடிக்க அடிமையாக்குது, இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல, எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதுல இல்ல அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போறாங்க. அதனால் துரைமுருகன் இதை நகைச்சுவா சொல்லி இருந்தாலும் கூட அது உண்மை. இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு. ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம், மதுவுல வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம், கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமா இருக்கு அது ஒரு பக்கம். இது உண்மை, என்னை பொறுத்தவரை இது உண்மைதான். அண்ணா நான் துரைமுருகன் சொல்றது எல்லாமே ட்ரோல் மீமா பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டார், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் அவரே உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, சிஸ்டமிக் ப்ராப்ளம், சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்கு, நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, அரசு வேலையை தவறா செய்யுது அப்படிங்கறது எல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும். உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, யானை வழித்தடம் இருக்கு, இது இருக்கு அது இருக்கு. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்றாங்க 3 வருஷம் ஆச்சு நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்கறாங்க, 3 வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு. அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா, ஈஷா கொடுத்த ஆர்டிஐல அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை பிரஸ் மீட் நடத்தி கிளியரா இருக்கும், எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இல்லைன்னு அவங்க காட்டுறாங்க. ஆனா ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில வைக்கணும் அப்படிங்கறதுக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சட்டப்பேரவையில கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியா கேட்கும் பொழுது எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க. உடனே துரைமுருகன் கேட்கறாங்க 3 வருஷமா என்ன பண்றீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு. அதனால் இப்ப வர வர சட்டமன்றத்தை நாம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே, குறிப்பாக திமுக அரசுக்குள்ள அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்க சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். சென்னையை பொறுத்தவரை உண்மையாலுமே சுகாதாரம் என்பது அதல பாதாளத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்வச்ச பாரத் சர்வேல 44, 46வது இடத்துல இருந்த சென்னை இன்னைக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 100வது பொசிஷன்லாம் தாண்டி 200வது பொசிஷன் நோக்கி போயிட்டு இருக்கும். ஆனால் சென்னையை பொறுத்தவரை சுகாதாரம் என்பது மிக அதல பாதாளத்தில் இருக்கு. மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாம் அவங்க பிரிக்கிறதே கிடையாது. அதனுடைய அடுத்த வெளிப்பாடு இது எக்ஸ்பெக்டட் தான். அடுத்த வெளிப்பாடு ஒரு மழை தண்ணீர் வரும் பொழுது இதெல்லாம் கலக்கும், மக்கும் குப்பை இதெல்லாம் கலந்து தண்ணி குடிநீர் பைப்போட கலக்க ஆரம்பிக்கும், அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இதை பத்தி எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது, யாரும் பேசுவது கிடையாது. இது சென்னையில நீங்க ஒருத்தர் அப்படின்னு எடுத்தா கூட, இன்னைக்கு ஒருத்தர் அப்படின்னு நம்ம பாக்குறோம், மீடியா கேட்பாங்க என்ன ஒரு பையன் தானே இறந்திருக்கான் அப்படின்னு. ஒரு பையன் இறந்தான் என்று சொல்வதை விட எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில மாட்டி இருக்கின்றார்கள், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை. காரணம், அடிப்படை சுகாதாரம் என்பது அங்க அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனா இது சட்டப்பேரவையில் இதை பத்தி விவாதம் நடப்பது கிடையாது, இதை பத்தி சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது. இதை தவிர எல்லாமே திமுக அரசுல பேசுவாங்க. தமிழக அரசு தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் குறிப்பாக காவல்துறையினருக்கு பயணப்படி இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சம்பந்தமாக நாங்களும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கோங்கன்னா அது உண்மைதான். குறிப்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை நண்பர்களுக்கு தேர்தல் பணியில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர். அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆண்டாண்டு காலமாக காவல்துறை அவர்களுக்கு சில நேரத்தில் சிறப்பு ஊதியம் அதை கொடுக்கறாங்க. அது பயணப்படியா வருது, வேறு வேறு கேட்டகரியில கொடுக்கறாங்க. ஆனா தமிழக அரசை பொறுத்தவரை அது கொடுக்கல. கள்ளச்சாராய மரணங்களுக்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடி செல்லக்கூடிய தமிழக அரசு மக்களுக்காக போராடக்கூடிய காவல்துறைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் படி தேர்தல் பணியில யாரு ஈடுபட்டு இருக்காங்களோ இன்னுமே கொடுக்கல. தேர்தல் முடிஞ்சு, கவுண்டிங் முடிஞ்சு, எம்பி எல்லாம் பதவி பிரமாணம் முடிஞ்சு, பார்லிமெண்ட் முதல் செஷனும் முடிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் இதை பற்றி நாங்களும் ஒரு விரிவான அறிக்கையை நேற்று கொடுத்திருக்கோம். இது உண்மையாலும் கண்டிக்கத்தக்கது. காரணம், முதலமைச்சர் அவர்கள் நேற்று காவல்துறை சம்பந்தப்பட்ட துறை ரீதியான கோரிக்கைகள்லாம் பதில் சொன்னாங்க. இதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்வாங்க, உடனடியாக அதுக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம்.
அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லல. அதனால பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். டாஸ்மாக் வருவாயில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், டாஸ்மாக் குறித்த விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசியதில் உண்மைதான் என்றும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சென்னையில் சுகாதாரம் அதல பாதாளத்தில் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.